friends, welcome to our channel. நம்ம சேனல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ரீசெண்டா பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்தால நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த எக்ஸாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஜிடிஆர்பி டெட் பேப்பர் 2 மேத்தமெட்டிக்ஸ் பாஸ் பண்ணிட்டு நீண்ட நாளா வெயிட்டிங்ல இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு தடவை எக்ஸாம் வச்சுட்டாங்க 2024ல. இந்த வருஷம் வைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த எக்ஸாம் எப்போ எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, எப்போ நம்மளுக்கு ப்ரிப்பரேஷனை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், அது விஷயமா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா 2025ல வந்துடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். நான் கெஸ் பண்ணுறது இனிமே வாய்ப்பு குறைவு தான் 2025ல அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். இது கரெக்டுன்னு நான் சொல்லலை. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் பிஜிடிஆர்பி இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அக்டோபரில் தான் பிஜிடிஆர்பி முடிஞ்சிருக்கு. டிசம்பரில் நம்மளுக்கு காலேஜ் டிஆர்பி டிசம்பர் 20ஆம் தேதி காலேஜ் டிஆர்பி போட்டிருக்காங்க. அதாவது டிசம்பர் 20 2025ல காலேஜ் டிஆர்பி போட்டிருக்காங்க. நம்மளுக்கு எலெக்ஷன் 2026 தொடக்கத்தில் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். பிப்ரவரி மிடில் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அப்போ இந்த பிப்ரவரி மிடிலுக்குள்ள நம்மளுக்கு அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக உள்ள ஒர்க்கையும் அந்த காலேஜ் டிஆர்பி ரிலேட்டடாக உள்ள ஒர்க்கையும் முடிச்சு அதுக்கான போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இம்மீடியட்டாக யூஜிடிஆர்பியும் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான போஸ்டிங் போடுறதுக்கான டைம் நம்மளுக்கு இருக்கா போதுமான அளவு அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அப்போ யூஜிடிஆர்பி எப்போ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய கெஸ் 2026 ஜூனில் வரும். 2026 ஜூனில் எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2026ல் நம்மளுக்கு எலெக்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாம் அடுத்த ஆட்சி அமைகிறது எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அடுத்து வரக்கூடிய முதல் எக்ஸாம் யூஜிடிஆர்பி எக்ஸாமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அப்படின்னா நம்ம எப்போ ப்ரிப்பேர், இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நவம்பரில் நம்மளுக்கு டெட் எக்ஸாம் வேற இருக்கு. நவம்பரில் டெட் எக்ஸாம் வேற இருக்கு. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தொடர்ந்து டிஆர்பியில் பிஸியாக இருப்பாங்க. இந்த சுச்சுவேஷனில் இம்மீடியட்டாக யூஜிடிஆர்பி வருமானு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். வராது அப்படின்னு நான் உறுதியாக சொல்ல மாட்டேன். ஏன்னா காலேஜ் டிஆர்பி வராது நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப ஏர்லியராக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் பிஜிடிஆர்பியும் எதிர்பார்த்ததை விட ஏர்லியராகவே கொடுத்துட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி யூஜிடிஆர்பி கொடுக்க மாட்டாங்கன்னு எந்த நிச்சயமும் கிடையாது. இருந்தாலும் இனிமே அதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைவாக இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால 2026ல் நம்மளுக்கு வரக்கூடிய முதல் எக்ஸாம் யூஜிடிஆர்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால யூஜிடிஆர்பிக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளவு நாள் படித்தா நல்லது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிலபஸ் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா யூஜியில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் வாட் எவர் த யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் ஆரம்பத்திலேருந்து எங்கே ஆரம்பிக்குது, டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்லேருந்து ஆரம்பித்து கடைசி முடியக்கூடியது பார்த்தீங்கன்னா கடைசி இது அப்படின்னு பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னால் நம்மளுக்கு டைனமிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லாம் நம்ம அது ஃபைனல் இயரில் படிக்கக்கூடிய பேப்பர்ஸ், 6th செமஸ்டரில் படிக்கக்கூடிய பேப்பர்ஸ். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் காம்ப்ரமைஸே பண்ணாம மொத்த சிலபஸையும் அங்கே வச்சிருக்காங்க. எந்த நீங்க யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் சரி 6 செமஸ்டர்லையும் படிச்ச அனைத்து பாடங்களையும் திரும்ப படிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கும். இது நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸா இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சா போதும், ரொம்ப டீடைல்டு ப்ராப்ளம்ஸ்லாம் போட வேண்டாம், மைல்டாக உள்ள ப்ராப்ளம்ஸ் போட்டால் போதும். பட் கான்செப்ட்ஸை நம்ம இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணிக்கணும். இதெல்லாம் படிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதானமாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா ஃபுல் கான்செப்ட்ஸையும் படித்து முடிக்கிறதுக்கு மினிமம் 6 months ஆகும். இப்போ போன தடவை பார்த்தீங்கன்னா
2024 வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இதே மாதிரி 2024 எக்ஸாம் நடத்தினாங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா பல பேர் என்ன செஞ்சாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரே புலம்பல் மட்டும் தான் அங்கே இருந்துச்சு. நான் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணேன் கிடைக்கல, இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணேன் கிடைக்கல வைக்கல. ஆமாம், அது எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க. சில நூற்றுக்கணக்கான வேக்கன்சிஸ் தான் அங்கே இருக்குது. சில ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஒவ்வொரு சப்ஜெக்ட்னு எடுத்துட்டோம்னா ஒரு சில நூற்றுக்கணக்கான வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கணும், நம்ம அந்த அளவுக்கு ரெடி ஆகணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட எவ்வளவு லாங் ஸ்டாண்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நல்லா ரிவைஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறது, இது மட்டும்தான் வச்சுக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு தான் நான் சிலபஸே டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன்னா அது ரொம்ப கஷ்டம்தான். அப்படி இருந்தால் முடியாது. அதனால ஒரு 6 months நீங்கள் விகரஸாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லா அச்சீவ் பண்ண முடியும். அது ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நிறைய ஹோம் மேக்கர்ஸ் இருக்கீங்க. சுச்சுவேஷன் அப்படி ஆகுது, படித்து முடிக்கும், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க, அப்புறம் 2 குழந்தை, அதுக்கப்புறம் வேலைக்கு போக முடியல. அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, மொத்தமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது, நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அரசாங்க உத்தியோகத்துக்கு தான் போகணும்னு ஆசைப்படுங்க, எதுவுமே தப்பு கிடையாது. நிச்சயமாக அது சரியான விஷயம்தான். ஏன்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை மீர்த்துன்னு எல்லாம் பெருசாக யோசிங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுவும் அப்போ அதனால நான் வந்து அரசாங்க உத்தியோகம் எனக்கு வேணும், அதுதான் என்னுடைய ரைட் கோல் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் தப்பு. வெறுமையாக உட்கார்ந்து இருந்துட்டு அடுத்த ஆளை, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் ஃபினான்ஷியலாக அடுத்த ஆளை டிபெண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்து முழு நேரமாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த தோல்வி தரக்கூடிய வலி மிக கடுமையானதாக இருக்கும். அதனால அப்படி பண்ணாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகனு ஒரு சர்டன் டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு பார்ட் டைமாக ஒரு ஜாபையும் பார்த்துக்கிட்டே பண்ணினீங்க அப்படின்னா, அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்காக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வெற்றி பெற்றவங்களான்னு கேட்டால் நிச்சயமாக அதுவும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால நாம் வந்து அட்லீஸ்ட் நம்மளுடைய செலவுகளுக்காக, நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஃபீஸ் கட்ட வேண்டியதுக்காக, அல்லது நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக, அது விஷயமா நிறையா செலவுகள் இருக்கும். அதுக்காகவாகவாது நீங்கள் நிச்சயமாக ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அப்படி இண்டிபெண்ட்டாக இருந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் அந்த ப்ரிப்பரேஷனும் உங்களுக்கு சக்ஸஸ், அந்த ப்ரிப்பரேஷனையும் நிம்மதியாக பண்ண முடியும். ஏன்னா நிறையா வந்து என்கிட்ட இது பண்ணும்போது இதுதான் சொல்கிறாங்க, வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, வீட்டில் தர மாட்டாங்க. வீட்டில் டிபெண்ட் ஆகாதீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் படித்தாச்சு ஒரு சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு டிகிரி கையில் இருக்குது அப்படிங்கும்போது ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வேலைக்கு போங்க, ப்ரைவேட் காலேஜுக்கு வேலைக்கு போங்கன்னு சொல்லலை. அப்படி இல்லாமல் பார்ட் டைமாக பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் நம்ம கையில் இருக்குது. எஸ்பெஷலி ஆஸ் வி ஆர் மேத்தமெட்டிஷியன்ஸ், நம்ம ஒரு டியூஷன் கூட நம்ம என்ன செய்துக்கலாம், பார்ட் டைமாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது காலேஜ், அது ஃபேமிலியையும் மேனேஜ் பண்ணிக்கணும், நம்மளுடைய ஸ்டடீஸையும் மேனேஜ் பண்ணிக்கணும். அதே சமயம் ஒரு சின்ன அளவாவது இன்கம்னு ஒன்று இருக்கணும். அப்படி இருந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை தரும், அடுத்தவங்களுக்கும் அது ஒரு சுமையாக இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு இதை அரேஞ்ச் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஆனால் லாங் ஸ்டாண்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். அதிகம் பேருக்கு டச்சு போயிடுச்சு, டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா கூட தெரியாமல் நம்மள அதிகம் பேர் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நிறைய டைம் எடுத்து படிக்கணும். டெய்லி 3 hours படிக்கணும் அப்படின்னு, டெய்லி 2 hours 3 hours படிக்கணும் அப்படின்னு படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு 6 monthsக்குள்ள நல்ல சாட்டிஸ்ஃபைடாக படித்து முடிச்சிடலாம். நான் ஒரு நியூ பேட்ச் UGTRBக்கு ஆரம்பித்து கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம வந்து டீட்டெயில்டு லெக்சர்ஸு ஒரு 5000+ MCQ டிஸ்கஷன்,
அதாவது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் டெய்லி லைவ் செஷன், டெய்லி டெஸ்ட்டு, இதுதான் நம்மளுடைய பிளானு. அதுக்கு முன்னால் அப்போ எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் ரிவிஷன் தான் பண்ணுறோம். அதுக்கு முன்னால் நம்ம போர்ஷனை கம்ப்ளீட்டாக படித்து முடித்து ரெடியாக இருக்கணும். அப்படி ரெடியாக இருந்தோம்னா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், எக்ஸாமை ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் தயாராகுங்க. இப்போ இருந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஆரம்பிங்க. ஒருவேளை இப்போ ஆரம்பித்து இன்னும் 1 மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட நம்ம ஓரளவுக்கு அதை படிச்சிருப்போம். அப்படி இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் வர்ற இன்னைக்கு தான் நம்மளுக்கு என்ன யூஜிடிஆர்னா என்னன்னே ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படி இல்லாமல் ப்ரியராக பிளான் பண்ணி நல்ல ஒரு மைண்டை வந்து ஒரு ஸ்டடியாக ஸ்டேபிளாக ரெடி பண்ணி வச்சுட்டு, திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு, திடீர்னு பர்சனல் ஒர்க் வந்துருச்சுன்னு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை தூர போட்டுட்டு அந்த வேலையை போய் பார்க்கக்கூடாது. நான் தான் சொல்கிறேன், மேனேஜ் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே. அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி படிச்சுட்டே வரணும். அப்படின்னா தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருங்க. 2வது பாயிண்ட்டு ஒரு ஸ்டேபிள் மைண்டோட படிச்சுட்டே இருங்க. லாங் டர்மாக படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக படிங்க. அதுதான் சக்ஸஸை தரும். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாக்கும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும்.